ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, போன மாதம் ரிஷப் டேடிக்கிட்ட வந்து சண்டை போட்டு 500 வாங்கியிருந்தேன். அவரே வந்து தானாக கொடுக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சண்டை போட்டு வாங்கினா தான் கொடுப்பாரு. உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து காசுலாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் திங்ஸ் வேணால் வாங்கி தரேன், ஆனால் காசு கொடுக்க மாட்டேன் அப்படிம்பார். அந்த மைண்ட் செட் உள்ள ஆள் இவர். 500 சண்டை போட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சேவிங்ஸ் பண்ணலாமா, இல்லைன்னா ஏதாவது ஹெல்த்தியாக ஏதாவது திங்ஸ் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுச்சு. சரி, இந்த தடவை சேவிங்ஸ் வேண்டாம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திங்ஸ் வந்து எனக்கு நேபாளிலே வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அங்கே வாங்கலை. சீக்கிரமாக நேபாள்லேருந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வாங்க முடியல. ஸோ இங்கே வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னன்னு பார்க்கலாம். அது என்ன திங்ஸ்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு நேபாளில் இருக்கும்போதே வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு. அங்கே வந்து எருமை மாட்டோட நெய் தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் போய் கேட்டோம். எருமை மாடு நெய் தான் இருக்குது, பசு என்னது பசு நெய் வந்து இல்லை, எருமை மாடு நெய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எருமை மாட்டோட நெய் வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹெல்தி தான், ஒயிட்டாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரில. அதை விட எனக்கு வந்து பசு நெய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அங்கே வந்து வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கினேன். ரிஷப் வந்து கன்சீவாக இருக்கும்போது வந்து நேபாளிலேருந்து வரும்போது 1 லிட்டர் வாங்கியிருந்தேன். அங்கேருந்து வரும்போது 1 லிட்டர் வந்து 1200 1200 இங்கே வந்து ஒரு 850 இருக்கும்னு நினைக்கிறேன் ரேட்டு. இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மம்மி பஃபலோ கீ வாங்கியிருந்தாங்க. அது வந்து 1500 ஃப்ரெண்ட்ஸ், 500. அங்கேயே வந்து பசும் நெய் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் வாங்கலை. அதுக்கப்புறம் பஃபலோ நெய்யில் வந்து அதிகமாக ஃபேட் இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படிம்பாங்க, பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கும். அதனால் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. எல்லாம் 1 லிட்டர் வாங்கியிருக்கலாம். பஃபலோ நெய் விட வந்து எனக்கு பசும் நெய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கண்ணுக்குட்டி இருக்குது, பார்த்துருப்பீங்கல்ல. அது வந்து கன்சீவாக இருக்கான். 3 மாதமோ 4 மாதம் கன்சீவாக இருக்கான். அதுக்கப்புறம் அது வந்து குட்டி போட்டுரும். இதுக்கு முன்னாடி ஒரு பசு மாடு வளர்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து செம்மையாக எட்டி உதைக்கும். காலு கட்டி மம்மி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பாலை கறப்பாங்க. ஃபஸ்ட்டு குட்டி பிறக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 காலும் கட்டி பால் கறந்தாங்களாம். அதுக்கப்புறம் போக ஒரு கால் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த மாடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாலே கொடுக்காது, எட்டி உதைக்கும். அதனால் வந்து மம்மி வந்து காலை கட்டி பாலை கறந்தாங்க. பட் இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ 3 மாதம் கன்சீவாக இருக்கான். 3-5 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் பால், தயிர், மோர்லாம் மம்மி செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் நெய் எல்லாம் செஞ்சுருவாங்க. மம்மி வந்து ஆடு மாடுலாம் வளர்க்காதீங்க, வீட்டில் சும்மா இருங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறோம். மம்மியோட ஹேபிட் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கும்போதே பசுமாடு, ஆடு, கோழி எல்லாமே வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் பார்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மம்மிக்கு அந்த ஒர்க்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யை வந்து சுட வைக்க போகிறோம். நல்லா சுட வச்சு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா எப்போ வாங்கினாங்க எப்போ வச்சாங்கன்னு தெரில. அதனால் வந்து நம்மளே வந்து சூடு பண்ணி திரும்ப இந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் வந்து டெய்லி என்னங்கிற நெய் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒன்றுமே செய்யலை, கிச்சடி செஞ்சுருக்கோம். கிச்சடி இதில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
கிச்சடி செஞ்சுருக்கோம், இதுதான். அதுக்கப்புறம் 2 தயிர் பாக்கெட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 தயிர் பாக்கெட். அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரத்தில் தான் நெய் வந்து சுட வைக்க போகிறோம். என்கிட்ட இந்த பாத்திரம் தான் இருக்குது. டக்குன்னு ரிசப்க்கு ஏதாவது சல்லக்ஸு அந்த மாதிரி செய்யணுன்னா, பால் காய்ச்சணுன்னா எல்லாமே இதில் தான் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அது கத்தியில் தான் எடுக்க முடியும், கத்தியில் தான் எடுக்க முடியும். கையில் எடுத்துடுவீங்களா? ஓகே, பல்லில் எடுங்க. பல்லு எடுத்துட்டாரு. வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசு மாடோட நெய்யே சூப்பராக இருக்குது. ஓகே, அதில் கொட்டுறீங்களா? கொட்டுங்க. உள்ளே கட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். இன்னும் இருக்குது அடியில், அது வந்து சூடு பண்ணி எடுத்தால் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நெய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாப்பா வந்து நெய்யை அப்படியே சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கையில் ஊற்றி அப்படியே சாப்பிடுவாள். அவ்வளோ பிடிக்கும் பாப்பாவுக்கு நெய். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட ரிசல்ட்டும் வரப்போகுது. எல்கேஜி ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் யூகேஜி போகிறான். 2 மாதம் இந்தியாவில் இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன். அதனால் வந்து எக்ஸாம் எப்படி எழுதிருக்கானே தெரில. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவோட ரிசல்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இதில் கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா சுட வச்சு திரும்ப இந்த பாட்டிலே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் மேலே வச்சாச்சு. இங்கே பாருங்கள், கட்டியாக இருக்குது. சவுண்டில் வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவர் சொல்கிறாரு டால்டா மாதிரி இருக்கான். 1 ஸ்பூன் சாப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் எப்படி இருந்துச்சு? டால்டா மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நேபாள் மாதிரி இல்லையா? நேபாளில் இனிமேட்டுக்கு கண்ணுக்குட்டி பேபி பிறந்துச்சுன்னா நேபாள்லேருந்து வரும். ஒரு டப்பா ஃபுல்லாக வரும். வருமா வராதான்னு தெரில, பார்ப்போம். சுத்தமான நெய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நெய் இந்த மாதிரி எண்ணெய்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சூடுபடுத்திட்டு திரும்ப யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லது. அடிக்கடி சூடுபடுத்த வேண்டாம். ஒரு தடவை சூடுபடுத்தினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். சூடாக கிச்சடி ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நெய், ரிசப் டேடிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நெய் வந்து சூடு பண்ணி திரும்ப இந்த பாட்டிலில் போட்டாச்சு. ஆறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கிச்சடி சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. கொஞ்சோண்டு தான் இருக்குது. ரிசப்க்கும் கொஞ்சோண்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டான். இன்னைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இல்லாத மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் லன்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.